புரியுது. ஆக்சுவலா இது ஆரம்பத்திலேருந்தே இருக்கக்கூடிய ஒரு பயம் தான்னு வச்சுக்கங்களேன். அரசியல் புரிதல் இல்லாம, இல்ல நம்ம நாட்டுல வந்து எப்போதுமே ஒரே பிரச்சனை ஒண்டி வராது. நம்ம நாட்டுல பல பிரச்சனைகள் வரும். அந்த பல பிரச்சனைக்கு குரல் குடுக்கறதுக்கு ஏதோ ஒரு கொள்கை நமக்கு தேவை. அப்படி கொள்கைய பின்பற்றி நம்ம ஒரு ஒரு அரசியலையோ, இல்ல ஒரு தலைவரையோ நம்ம போகலாம். எந்த கொள்கையுமே இல்லாம போறது எந்த அளவுக்கு பிரச்சனைய ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தொடர்ச்சியா வரக்கூடிய விமர்சனம் தான். இன்னொரு விஷயம் இன்னைக்கு வந்திருக்கு. தத்துவம் இல்லாத தலைவர்கள திரையில தான் தேர்ந்தெடுப்பாங்க. விடுதலை 2. ஆ கண்டிப்பா. தத்துவம் தான் முக்கியம். அந்த அது அருமையா இருக்கும். முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காது. கிளைமாக்ஸ்ல அருமையா இருக்கும். ஆமா. விஜய் சேதுபதி வந்து அவரு முழு கலைபெருமாள் வாத்தியாரா வருவாரு. அந்த டி.ஏ. தோடருங்கிறது தமிழரசன். டி ஆமா, ஃபார் தமிழ், ஆமா. ஏ ஃபார் தமிழரசன் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? தமிழருடைய சுபாலரசன் தெரியுமா? தமிழரசன் தெரியுமா? கலைபெருமாள் எதுவுமே தெரியாம நீ எப்படிடா எங்கள ஆள வருவேங்கிற? அட்லீஸ்ட் அவங்க வந்து மௌனம் கலைத்த முந்திரி காடுங்கிற ஒரு புத்தகத்தையாவது எடுத்து படிச்சிருந்திருக்கலாம்னு நெனைக்கிறேன். படத்தையாவது பாரு, விடுதலையா பாரு. அதுல வந்து கிளைமேக்ஸ்ல பாம்பு அடிபட்டுரும். தலைவரை உங்களை காப்பாத்தணும்பா. நான் இங்க முக்கியம் இல்ல. நாங்க தலைவர் இல்லாம என்ன செய்யறதும்பாங்க. செலுத்து போயிட்டது ஐயா. புரியுது. இங்க தலைவன் முக்கியம் இல்ல, தத்துவம் தான் முக்கியம். தத்துவம் உங்களை வழிநடத்தும். தத்துவம் இல்லாத தலைவர்களை சினிமா ரசிகன் தான் தேர்ந்தெடுப்பான்னாரு. இதை விட செருப்பை கொண்டு சாணியை முக்கிய அடிக்க முடியாது. வெற்றிமாறன் தான் அடிச்சது.